சைட் அடிக்கும் போது உயரத்திலிருந்து தவறி விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு எல்லப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் டெக்ஸ்டைல் மில்லில் வர்ணம் பூசும் பணியில் ஈடுபட்டிருந்த இரு இளைஞர்கள் 30 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்ததில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். 27 வயதான தமிழ் மாணன் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த முரளி என்ற இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கேரளாவில் ஐயப்ப பக்தர்களின் வேனும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சென்ற வேனும் சபரிமலையில் தரிசனம் முடித்துவிட்டு திரும்பி வந்த கர்நாடக பக்தர்களின் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் கர்நாடகாவைச் சேர்ந்த பக்தர் உயிரிழந்த நிலையில் வேனில் சென்ற 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை அருகே இரவில் போதையில் கத்தியுடன் திரியும் இளைஞர்களை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையை அடுத்த தேவனாம்பட்டு பகுதியில் இரவில் வீச்சறிவாளுடன் இளைஞர்கள் போதையில் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காட்டுப்புத்தூர் பேருந்து நிலையம் அருகில் கத்தியுடன் ஆட்டோவில் வந்திறங்கிய இளைஞர்கள் அங்கிருந்த பேனர்களை கிழித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் சமூக விரோதிகள் மீது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கால் தவறி விழுந்து 9 வயது சிறுவன் உயிரிழந்தது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே 8வது மாடி வீட்டில் ஜன்னலை திறந்த 9 வயது சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முள்ளிப்பாக்கம் கூட்டுச்சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் கார்த்திகேயன் என்பவரின் மகன் நவீன் படுக்கை அறையில் இருந்த ஜன்னலை திறந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஜன்னலில் கம்பி இல்லாததால் தடுமாறிய சிறுவன் 8வது மாடியில் இருந்து கீழே விழுந்ததில் உயிரிழந்தார். இதனிடையே அடுக்குமாடி குடியிருப்பில் எந்த பாதுகாப்பும் இல்லை என கூறி அங்கு வசிப்பவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நகைக்கடையில் நகைகளை திருடி ஜடையில் மறைத்த பெண்களை போலீசார் கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள கஜுவாக்கா நகரில் வாடிக்கையாளர்கள் போல நகைக்கடைக்கு சென்று நூதன முறையில் திருடிய 3 பெண்கள் வசமாக சிக்கியுள்ளனர். வியாபாரியின் கவனத்தை திசை திருப்பி நகைகளை திருடி ஜடையில் பதுக்கி வைத்த அந்த கில்லாடி பெண்களின் திருட்டு வேலை சிசிடிவி கேமராவில் பதிவானது. கடை உரிமையாளர் உடனடியாக போலீசுக்கு தகவல் அளித்த நிலையில் விரைந்து வந்த காவல்துறையினர் நாகமணி, ஜானம்மா, பத்மா ஆகிய 3 பெண்களையும் கைது செய்து அவர்கள் ஜடையில் ஒளித்து வைக்கப்பட்ட ஆபரணங்களையும் மீட்டனர். கட்டிய கணவனை கொன்றுவிட்டு மாரடைப்பில் இறந்ததாக நாடகமாடிய மனைவியை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கள்ளக்காதலை கண்டித்த கணவனை காப்பீடு பணத்திற்காக தீர்த்து கட்டிய மோசக்கார மனைவியின் பின்னணி என்ன? 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்திற்காக கட்டிய கணவனை மனைவியே கூலிப்படை ஏவி கொன்று போட்ட விபரீதம் தெலுங்கானா மாநிலத்தில் அரங்கேறியிருக்கிறது. கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொன்றுவிட்டு மாரடைப்பில் இறந்ததாக நாடகமாடிய கேடி இல்லத்தரசி சிக்கியது எப்படி என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். தெலங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டம் போர்கான் கிராமத்தைச் சேர்ந்தவர் பல்லட்டி ரமேஷ்.
35 வயதான இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவரது மனைவி சௌமியா. இவரும் தனியார் பள்ளியில் எழுத்தராக பணிபுரிகிறார். இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பல்லட்டி ரமேஷ் மாரடைப்பில் இறந்துவிட்டதாக உறவினர்களிடம் கூறியிருக்கிறார் சௌமியா. அதன் பிறகு ரமேஷுக்கு இறுதி சடங்கு செய்து சடலத்தை புதைத்திருக்கிறார்கள். ரமேஷின் சகோதரர் வெளிநாட்டில் இருப்பதால் அவருக்கு இறுதி சடங்கு போட்டோக்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதில்தான் வெளிவந்தது ஒரு மர்மம். ரமேஷின் கழுத்தில் காயங்கள் இருப்பதை கவனித்திருக்கிறார் சகோதரர். மாரடைப்பில் இறந்தால் கழுத்தில் ஏன் காயம் ஏற்பட வேண்டும் என்று சந்தேகித்தவர் உடனே உறவினர்களிடம் விஷயத்தை சொல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. புகாரின் பேரில் புதைக்கப்பட்ட ரமேஷின் சடலத்தை தாசில்தார் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. அதில்தான் பல்லட்டி ரமேஷ் மாரடைப்பில் இறக்கவில்லை, கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிய வந்திருக்கிறது. உடனே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார்கள். முதற்கட்டமாக கொல்லப்பட்ட பல்லட்டி ரமேஷின் மனைவி சௌமியாவின் செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்ததில் அவர் சமீப நாட்களாக பட்குனா கிராமத்தைச் சேர்ந்த நலேஸ்வரம் திலீப் என்ற நபருடன் அதிகமாக பேசியது தெரிந்தது. உடனே சௌமியாவையும் திலீப்பையும் போலீசார் அழைத்து வந்து விசாரித்தனர். அதில்தான் நடந்த கொலை அம்பலமானது. இந்த நலேஸ்வரம் திலீப் வேறு யாருமல்ல, சௌமியாவின் கள்ள காதலன். சௌமியா வேலை செய்யும் அதே பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போதுதான் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு அது கள்ள காதலாக மாறியிருக்கிறது. இதனால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். இந்த கள்ளக்காதல் விவகாரம் ஒரு கட்டத்தில் ரமேஷுக்கு தெரியவர மனைவியை கண்டித்திருக்கிறார். அந்த கண்டிப்புகள் சௌமியாவுக்கு ஆத்திரத்தை கிளப்பியிருக்கிறது. இதனால் கணவனை கொல்ல துணிந்திருக்கிறார். மேலும் கணவனை கொன்றால் 2 கோடி ரூபாய் காப்பீடு பணமும் கிடைக்கும், அதை வைத்து சந்தோஷமாக வாழலாம் என கள்ளக்காதலன் திலீப்புடன் சேர்ந்து கொலை திட்டம் தீட்டியிருக்கிறார் சௌமியா. இதனை கேட்ட திலீப் அவரது தம்பி அபிஷேக் என்பவரின் உதவியுடன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி பைக்கில் சென்ற ரமேஷை கார் ஏற்றி கொல்ல முயன்றனர். அதில் ரமேஷ் கை கால் உடைந்து உயிர் தப்பினார். ஆனாலும் ஆத்திரமடங்காத சௌமியாவும் திலீப்பும் 2வது முயற்சியில் இறங்கியுள்ளனர். நண்பர் ஜிதேந்தர் என்பவரின் உதவியோடு ஒரு ரவுடி கும்பலிடம் கணவன் ரமேஷை கொல்ல பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அதன்படி ஒவ்வொருவருக்கும் தலா 35,000 ரூபாய் கொடுப்பதாக கூறி ஸ்ரீராம் என்ற பப்லு, ராமாவத் ராகேஷ் மற்றும் துதேகுலா மோசன் ஆகிய 3 பேருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துள்ளனர். இதற்காக சௌமியா தனது தங்க மோதிரத்தை அடகு வைத்து பணம் கொடுத்துள்ளார். திட்டத்தின்படி கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி அன்று இரவு ரமேஷுக்கு தண்ணீரில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்திருக்கிறார் சௌமியா. அதை குடித்ததும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்ற ரமேஷை கூலிப்படையை வரவழைத்து கழுத்தில் துண்டை இறுக்கி தலையணையால் முகத்தில் அழுத்தி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். பிறகு பொழுது விடிந்ததும் கணவன் உறக்கத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிட்டதாக நாடகமாடியது விசாரணையில் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து கணவனை தீர்த்து கட்ட திட்டம் போட்ட சௌமியா, கள்ளக்காதலன் திலீப், அபிஷேக், ரவுடி கும்பலைச் சேர்ந்த ஜிதேந்தர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முதல் ஸ்கெட்சில் மிஸ் ஆனாலும் கூட விடாமுயற்சியுடன் செகண்ட் அட்டெம்ப்டில் கணவனை கச்சிதமாக கொன்று போட்ட மனைவியின் செயல் தெலுங்கானாவை திகிலடைய வைத்திருக்கிறது. தேர்தல் நெருங்கும் மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திய இடத்திற்கு நேரடியாகவே சென்ற அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி கோப்புகளை எடுத்துச் சென்ற காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மமதா பானர்ஜி தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் மேற்கு வங்கத்தில்
விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. மாநிலத்தில் ஆட்சியை தக்கவைக்க மமதா பானர்ஜியும் ஆட்சியை பிடிக்க பாஜகவும் மல்லுக்கட்ட தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே அம்மாநில அரசியல் களம் பரபரப்பாகிறது. இந்த சூழலில் கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்துக் கொடுக்கும் ஐபேக் நிறுவன தலைவர் பிரத்திக் ஜெயின் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு சென்றது. இதுகுறித்து தகவல் அறிந்த மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி நேரடியாகவே ரெய்டு நடக்கும் இடத்திற்கு சென்றார். சுற்றிலும் மீடியாக்கள், பாதுகாப்பு படைகள் குவிந்திருக்க மமதா வருகையால் அப்பகுதியே பரபரப்பானது. பிரத்திக் ஜெயின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்ட போதே உள்ளே சென்ற மமதா பானர்ஜி பச்சை நிற கோப்போடு வெளியே வந்தார். ஐபேக் நிறுவன அலுவலகத்திற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மமதா, வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் குறித்த தரவுகளை கைப்பற்ற அமித்ஷா அமலாக்கத்துறையை அனுப்பியிருப்பதாக மமதா பானர்ஜி குற்றஞ்சாட்டினார். நாட்டை பாதுகாக்க முடியாதவர் திரிணாமுல் காங்கிரஸ் ஆவணங்களை எடுத்துச் செல்வதாகவும், பாஜக அலுவலகத்தில் நான் சோதனையிட்டால் விளைவு என்னவாக இருக்கும் என கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வியூகங்களை பாஜக திருடுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் மமதா பானர்ஜி. மமதா பானர்ஜி செயலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் பாஜக, மமதா பானர்ஜி மத்திய பாதுகாப்பு முகமைகளை தங்கள் பணிகளை செய்ய விடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. நிலக்கரி ஊழல் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவில் அமலாக்கத்துறை சோதனையிட்டதாக கூறியிருக்கும் பாஜக, கோப்புகளை எடுத்து சென்றதை சுட்டிக்காட்டி மமதா மூடி மறைப்பது என்ன என கேள்வியை எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே 2019 மேற்குவங்க போலீசார் சிபிஐ அதிகாரிகளை கைது செய்த விவகாரம் நாட்டை உலுக்கியது. இப்போது மாநிலத்தில் தேர்தல் நெருங்கும் வேளையில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதற்கு நேரடியாகவே சென்று மமதா கோப்புகளை எடுத்து சென்ற விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சாலையில் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் கணவனும் அவருடைய இரண்டாவது மனைவியும் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாகப்பன்பட்டியைச் சேர்ந்த ஜேசுராஜ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரை வழிமறித்து மர்ம நபர்கள் வெட்டி கொன்றனர். அதே நேரத்தில் யாகப்பன்பட்டியில் ஜேசுராஜின் இரண்டாவது மனைவியை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்துள்ளனர். கொல்லப்பட்ட ஜேசுராஜ் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அண்மையில் ஜாமீனில் வெளிவந்த ஜேசுராஜை மர்ம நபர்கள் கொலை செய்துள்ளனர். இருவரையும் கொலை செய்த கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். தெருநாய்கள் குறித்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியின் கருத்துக்கு பிரபல நடிகை அளித்துள்ள பதிலடி இணையத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெருநாய்களையும் ஆண்களையும் நடிகை ஒப்பிட்டு பேசியது ஏன்? நடிகர் சிலம்பரசனின் குத்து திரைப்படத்தின் மூலம் தமிழில் கதாநாயகியாக அறிமுகமானவர்தான் நடிகை திவ்யா ஸ்பந்தனா. தெலுங்கு, கன்னடம் என தென்னிந்தியாவில் பிஸியான நடிகையாக வலம் வந்தாலும் கூட திவ்யாவை தமிழ் ரசிகர்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது என்னவோ பொல்லாதவன் மற்றும் வாரணமாயிரம் ஆகிய திரைப்படங்கள்தான். பாலிடிக்ஸில் அதீத ஆர்வம் கொண்டிருந்த திவ்யா ஸ்பந்தனா கடந்த 2012ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். கட்சியில் இணைந்த ஒரு வருடத்திலேயே நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டவர் கர்நாடக மாநிலம் மாண்டியா தொகுதியில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராகவும் மாறியது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. அரசியல்வாதியாகவும் சினிமா நட்சத்திரமாகவும் அறியப்பட்ட திவ்யா ஸ்பந்தனாவிற்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னொரு முகமும் இருந்திருக்கிறது. அவர் ஒரு ஆதி தீவிரமான செல்ல பிராணிகள் பிரியர். அதற்கு சான்றாக அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் திவ்யா ஸ்பந்தனாவின் புகைப்படங்களை காட்டிலும் அவர்கள் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளின் புகைப்படங்களே அதிக அளவில் இடம்பெற்றுள்ளது. இப்படி பொது வெளியில் தன்னை ஒரு விலங்குகள் நல ஆர்வலராக அடையாளப்படுத்தி வந்த திவ்யா ஸ்பந்தனா சமீபத்தில் தெருநாய்களுக்கு ஆதரவாக தெரிவித்துள்ள ஒரு கருத்தும் தற்போது இணையத்தில் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. தெருநாய்களை பொது இடங்களில் இருந்து அப்புறப்படுத்தி காப்பகத்தில் அடைப்பது தொடர்பான வழக்கின் விசாரணை டெல்லி உச்சநீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களாகவே விறுவிறுப்பாக நடந்து வருகிறது.
தெருநாய்களை காப்பகத்தில் அடைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி விலங்குகள் நல ஆர்வலர்களின் வாதங்களை முன்வைத்து வருகிறார். அப்படிதான் புதன்கிழமை நடந்த வாதத்தின் போது தெருநாய்களால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பெரும் அச்சத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். நாய்களின் மனநிலையை யாராலும் கணிக்க இயலாது. அது எப்போது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கடிக்க வாய்ப்புள்ளதென நீதிபதிகள் கவலையோடும் அக்கறையோடும் தெரிவித்துள்ளனர். இதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் கபில் சிபல் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்திருக்கிறேன், அப்போது எந்த தெருநாயும் என்னை கடித்தது இல்லை என வாதிட்டவர், மேற்கொண்டு தெருநாய்களை காப்பகத்தில் அடைத்தால் அதற்கு சரியான உணவுகளை அரசாங்கத்தால் வழங்க முடியாது. இந்த பிரச்சனையை அறிவியல் பூர்வமாக அணுக வேண்டுமென அவருடைய தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் பிரபல வழக்கறிஞருக்கும் நீதிபதிகளுக்கும் இடையே அனல் பறந்த வாதம் இணையத்திலும் விவாதத்திற்குள்ளானது. இந்த சூழலில்தான் பெட் லவரான திவ்யா ஸ்பந்தனாவும் நீதிபதியின் கருத்திற்கு எதிர்கருத்தாக ஆண்களின் மனதையும் யாராலும் கணிக்க முடியாது, அவன் எப்போது பாலியல் வன்கொடுமை செய்வான், எப்போது கொலை செய்வான் என்றே தெரியாது, அப்படியானால் எல்லா ஆண்களையும் சிறையில் அடைக்கலாமா என காட்டமாக ஒரு பதிவினை அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தெருநாய்களுக்கு ஆதரவளிப்பதாக நினைத்து நடிகை பதிவிட்டிருந்த இந்த கருத்திற்கு இணையத்தில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளது. இது ஒட்டுமொத்தமான ஆண்களை அவமதிப்பதாக உள்ளதென பலரும் அவர்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அதே வேளையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நடிகை சுட்டிக்காட்டி உள்ளதாக ஆதரவும் அதிகரித்து வருகிறது. நடிகையின் இந்த சர்ச்சைக்குரிய பதிவு தற்போது இணையத்திலும் அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பான பேசு பொருளாக மாறி உள்ளது.